World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். விழாவோட அடுத்த நிகழ்வாக சஸ்டிக் அஸ்ட்ரோ அப்ளிகேஷன் ரிலீஸ் செய்ய போகிறோம். இந்த நிகழ்வை பார்த்திங்கன்னா நமக்காக வெளியிட வருகை புரிந்தவர்கள் மதுரை ஆதீனம் வழி விஸ்வலிங்க தேசிக சுவாமிகள் என்கிற யுக்தேஸ்வர சுவாமிகளும், பெங்களூரிலிருந்து வருகை புரிந்துள்ள ராஜேஷ் கண்ணன் சாரும், வாசியோகி ஐயா ஸ்ரீ முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களும், MMNS உடைய MD வி முத்துக்குமார் ஐயா அவர்களும் நம்முடைய சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்பை வெளியிட போகிறாங்க. இப்பொழுது ராஜேஷ் கண்ணன் ஐயா அவர்களின் ஏவியை காண்போம். திரு ராஜேஷ் கண்ணன் ஒரு கணினி நிபுணராக அவர் பயணத்தை தொடங்கினார். ஆனால் இன்று அவர் ஒரு சமூக ஒளியாக மாறியிருக்கிறார். கோயம்புத்தூரில் பிறந்த ஒரு அற்புத நபர். சிறு வயதிலிருந்தே அறிவியல் ஆர்வம் கொண்ட இவர் கணினி தொழில்நுட்பத்தில் தனது பாதையை வகுத்துக் கொண்டார். உயர்கல்வியை தொடர்ந்து பெங்களூருவில் தன் கனவுகளை அடிப்படையாக வைத்து நிறுவினார் ஸ்பெக்கன் டெக்னாலஜி என்ற மென்பொருள் நிறுவனத்தை. இந்த நிறுவனத்தின் வழியாக அவர் வடிவமைத்துள்ள பல தொழில்நுட்பங்கள், குறிப்பாக ஜோதிட AI மென்பொருள், உலகம் முழுவதும் பலரால் பயன்படுத்தப்படும் நம்பிக்கையான கருவிகளாக இன்று விளங்குகின்றன. ஜோதிட அறிவியலும் நவீன கணினி நுண்ணறிவும் இணையும் நெகிழ்வான தளமாக அவர் தனது கண்டுபிடிப்புகளை வடிவமைத்துள்ளார். ஆனால் அவரது பெருமை தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல, மனிதநேயம் நிறைந்த செயல்களில் நிறைந்திருக்கிறது. அவர் அமைதியாகவே செய்கிறார், ஆனால் பலரது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். கல்விக்காக போராடும் ஏழை மாணவர்களுக்கு உதவி, ஊக்கத்தொகை, கட்டண தளர்வுகள், இவை அனைத்தும் அவரது அமைதியான அன்பின் வெளிப்பாடுகளே. வெற்றி என்பது வாய்ப்பு கிடைப்பதில் அல்ல, அதை உருவாக்க தெரிந்த மனதில்தான் என்பது அவரது வாழ்வின் வெற்றி மொழி. அவரது பண்பட்ட தன்மையும் எளிமையான நடையும் தொழில்நுட்ப திறமையும் இணைந்தால் நமக்கு ஒரு சிகரம்தான் கண்களுக்கு தெரிகிறது. அதுவே திரு ராஜேஷ் கண்ணன், இன்றைய தொழில்நுட்பத்தின் உலகில் முன்னோடி, நாளைய சமூகத்தின் நம்பிக்கை. எங்கள் குருஜி VDR அவர்களின் சஸ்டிக் ஆஸ்ட்ரோ ஆப்பை சஸ்டிக் குழுமம் 50 விழாவில் வெளியிட வருகை புரிந்துள்ள தங்களை வரவேற்பதில் சஸ்டிக் குழுமத்தினர் பெருமை அடைகிறோம். அடுத்ததாக திரு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களின் ஏவியை காண்போம். திண்டுக்கல்லின் தரணியில் பிறந்து ஆன்மீகம் எங்கும் உறைந்த ஒரு உயிர். ஜோதிடமே அவரின் நெஞ்சும் நெறியும். அது மட்டுமல்ல, அவர் ஒரு வாசி யோகி. மனதின் ஆழங்களை தாண்டி ஆற்றல் கலைகளை பயின்றவர். மேலும் வேதாந்திரி மகரிஷியின் ஞான வழிகாட்டலில் தன்னை ஆழமாக தொய்த்தவர். திரு முத்துகிருஷ்ணன் ஒரு நேர்மையான ஜோதிடர், ஆன்மீக தூதர், மக்களின் பிரச்சனைகளை மனமாற கேட்டு தீர்வு தரும் ஒரு மகான். அவர் பார்ப்பது ஜாதகங்களை மட்டுமல்ல, அவர் பார்ப்பது எதிர்காலத்தின் சாத்தியங்களும் நம்பிக்கையின் ஒளியையும் தான். அவர் கூறுவது தீர்வுகளை மட்டுமல்ல, அவர் கூறுவது மனித வாழ்க்கையின் புதிய விளக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கானோருக்கு வாழ்க்கை வழிகாட்டும் ஒளியாக திகழ்கிறார் இவர். ஜோதிடமும் யோகமும் ஒன்று சேர்ந்தால் அது ஆன்மாவின் அழகான மொழி என்பது அவரின் மனநிலை. அவரது நெஞ்சில் இருக்கும் அமைதியும் கண்களில் தெரியும் ஞானமும் இந்த நிகழ்வில் ஒரு பரிசுத்த கம்பீரத்தை ஏற்படுத்துகிறது. எங்கள் குருஜி VDR அவர்களின் சஸ்டிக் ஆஸ்ட்ரோ ஆப்பை சஸ்டிக் குழுமம் 50 விழாவில் வெளியிட வருகை புரிந்துள்ள தங்களை வரவேற்பதில் சஸ்டிக் குழுமத்தினர் பெருமை அடைகிறோம். அடுத்ததாக MMNS அதிபர் முத்துக்குமார் ஐயா அவர்களின் ஏவியை காண்போம்.
திரு முத்துக்குமார் சாதனையின் சிந்தனையாளர். திண்டுக்கல்லின் மரபு மண்ணில் பிறந்த இவர் நன்கு அறியப்படும் ஒரு குடும்ப மரபை சேர்ந்தவர். தொழில் துறையிலும் ஆன்மீகத்திலும் சமூக நலத்திலும் தனக்கென ஒரு இடத்தை பெற்றவர். அங்குவிலாஸ் என்ற நிறுவனம் மூலம் வணிக உலகில் நுழைந்து தற்போது மினரல்ஸ் என்னும் கனிம துறையில் தன் அடையாளத்தை பதித்து வருகிறார். ஆனால் இவரது வாழ்க்கை வெறும் தொழில்துறையில் மட்டும் சுருங்கவில்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடம் மற்றும் தியானத்தில் ஆர்வம் காட்டி பல்வேறு கோவில்கள் மற்றும் ஆன்மீக அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றி வருகிறார். சமூக சேவையிலும் இவர் ஒரு மேன்மையான வழிகாட்டி. பள்ளிகள் முதல் கல்லூரிகள் வரை கல்வி நிறுவனங்களில் பங்களித்து அடுத்த தலைமுறைக்கு அறிவை ஊட்டும் சேவையை செய்து வருகிறார். ஆன்மீகமும் அறமும் உழைப்பும் நிறைந்த திரு முத்துக்குமார் அவர்களை எங்கள் குருஜி VDR அவர்களின் சஸ்டிக் ஆஸ்ட்ரோ ஆப்பை சஸ்டிக் குழுமம் 50 விழாவில் வெளியிட வருகை புரிந்துள்ள தங்களை வரவேற்பதில் சஸ்டிக் குழுமத்தினர் பெருமை அடைகிறோம். நம்முடைய சஸ்டிக் குழுமத்தின் 50 விழாவில் சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்பை வெளியிட வருகை புரிந்துள்ள கோவையைச் சேர்ந்த மதுரை ஆதீனம் வழிவழி ஸ்ரீலஸ்ரீ விஸ்வலிங்க தேசிக சுவாமிகள் என்கிற மகா ஸ்ரீ ஸ்ரீ யுக்தேஸ்வர சுவாமி அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். ஐயா அவர்களை நம்முடைய குழுமத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் அவருடன் இணைந்து திரு ராஜேஷ் கண்ணன் ஐயா அவர்கள், திண்டுக்கல் வாசியோகி திரு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள், மினரல்ஸ் ஓனர் வி முத்துக்குமார் ஐயா அவர்கள், இவர்கள் 4 பேரும் இணைந்து நம்முடைய சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது யுக்தேஸ்வர சுவாமிகள் ஐயாவுடைய ஏவியை காண்போம். பசித்தவனுக்கு பரமாத்மா என்று உணர்ந்தவர் யுக்தேஸ்வர சுவாமிகள். அவர் அருகில் வந்த அனைவருக்கும் முதல் பரிசு அன்னம். நன்மை நாடி வந்தவர்கள், ஆன்மீக விசாரணையில் வந்தவர்கள் அல்லது வழி தெரியாமல் தேடி வந்த பொதுமக்கள் யாராக இருந்தாலும் முதலில் அவர் வரவேற்பது உணவோடுதான். அவரது கையிலிருந்து உணவை பெற்ற தருணத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றும் நினைவு கூறுகின்றனர். பசியை உணரும் அந்த ஒரு நொடி, அந்த பசிக்கு வழங்கப்படும் அன்னத்தின் தருணம், அங்கே பரம அன்பும் பரமாத்மாவின் கருணையும் ஒரே நேரத்தில் உயிருடன் நம்மை தொட்டு விடுகிறது. யுக்தேஸ்வர் சுவாமிகள் அவர் ஒருவர் அல்ல, அவர் ஓர் அனுபவம். அவரை தொட்டவர்கள், நெருங்கியவர்கள், காண்பவர்கள், அவரை உணர்ந்தவர்கள் அனைவரும் கூறும் ஒரே கருத்து, அவர் ஒரு வாக்கிங் டிவைனிட்டி என்று. அவர் மௌனமாக இருந்தாலும் அந்த மௌனத்தில் பேசும் ஓர் அன்பு இருக்கிறது. அவரது விழிகள் பார்த்தாலே நம் மனம் எத்தனை வறட்சியாக இருந்தாலும் அந்த விழிகளில் ஒரு ஜோதி பசுமை போல் நம்மளை தழுவும். அவர் உருவம் ஜோதி, அவர் நடையும் யாக நந்தத்தின் ஓசை. அவரது கருணை ஒரு சாந்த நீரூற்றாக நம்மை நனைக்கும். அவர் பெருமை சத்தமில்லாத ஆன்மீக தந்தை. ஏதோ ஒரு தெய்வீக காந்தம் அவரை நெருங்க வைக்கும். ஒரு பசித்த ஆத்மாவாக நாம் சென்றாலும் ஒரு பூரண ஆன்மாவாகத்தான் நாம் திரும்பி வருவோம். அன்னதானம் அவருக்கு சடங்கல்ல, அது அவரின் அன்பின் மொழி. வயிறு மட்டுமல்ல, உயிரையும் நம்மை சுற்றியிருக்கும் பிரபஞ்சத்தையும் காப்பாற்றும் ஒரு அற்புத மனிதர் யுக்தேஸ்வர சுவாமிகள். அவர் ஒரு நபர் அல்ல, ஒரு நிலை, ஒரு நிலைத்த பரிசுத்தம், ஒரு ஜோதி, நம் உள்ளத்தில் இப்போதும் பிரகாசிக்க செய்கிற ஆழ்ந்த ஆன்மீக ஒளி. எங்கள் குருஜி VDR அவர்களின் சஸ்டிக் ஆஸ்ட்ரோ ஆப்பை சஸ்டிக் குழுமம் 50 விழாவில் வெளியிட வருகை புரிந்துள்ள தங்களை வரவேற்பதில் சஸ்டிக் குழுமத்தினர் பெருமை அடைகிறோம். இப்பொழுது நம்மளது சஷ்டிக் குழுமத்தின் ஆஸ்ட்ரோ ஆப் வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. மதுரை ஆதீனம் வழிவழி ஸ்ரீலஸ்ரீ விஸ்வலிங்க தேசிக சுவாமிகள் என்கிற மகா ஸ்ரீ யுக்தேஸ்வர் சுவாமிகளை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்.
அடுத்ததாக திரு ராஜேஷ் கண்ணன் ஐயா அவர்கள் ஐடி கன்சல்டன்ட் எம்டி ஸ்பேக்கன் டெக்னாலஜிஸ் பெங்களூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வாசியோகி திண்டுக்கல் திரு ஸ்ரீ முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகில். அடுத்ததாக திரு வி முத்துக்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் ஜோதிடத்துடைய அடுத்த பரிணாமத்தை ரிலீஸ் செய்வதற்காக வருகை புரிந்துள்ளார்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் அந்த ஜோதிட கலையை கற்றுக்கொண்டு தன்னோட மூளையை பயன்படுத்தி பிரெயினை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி நிறைய கணிதங்களை பயன்படுத்தி பலன் சொல்லணும், பரிகாரம் சொல்லணும். ஆனால் அது இப்போ இருக்கிற அவசர காலத்தில் நிறைய பேரால் முடியறதில்ல. நான் கிளாஸ் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவர்கள் படிச்சிருக்கீங்க. நான் ஒரு 15 ரூல் சொல்லி கொடுத்துறேன். ஒரு கிரகம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு 15 ரூல் இருக்குது. சார் அந்த ரூலை எப்படி சார் 10 நிமிஷத்தில் கால்குலேட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எங்களால் முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியல, ரொம்ப டைம் எடுக்குது, ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, அப்போ எப்படி சார் நாங்கள் டெவலப் ஆகுறதுன்னு கேட்டாங்க. சார் கவலைப்படாதீங்க, அதுக்கு டெக்னாலஜி இருக்குது. நாம் எப்படி அதை பயன்படுத்தி கால்குலேட் பண்ணுறோமோ அதை அப்ளிகேஷன் மூலிமா கால்குலேட் பண்ணி அப்ளிகேஷனே உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுத்துரும், எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் சரியான அலைவரிசையை உருவாக்கிக்கிறது இல்லை. அலைவரிசை அப்படிங்கிறது என்னென்னா, நாம் என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணும், போடக்கூடாது, எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போகக்கூடாது, யார் கூட பழகணும், பழகக்கூடாது, இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு அலைவரிசை இருக்குது. அது ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். இந்த அலைவரிசை நம்ம ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கிரகங்களுடைய வலிமைக்கு ஏற்ற மாதிரி அதை அலைன் பண்ண தெரியணும். எல்லாரும் எல்லா சாமியும் கும்பிட்டா நல்லது நடக்காது, எல்லாரும் மாதிரியும் எல்லா பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்காது. சில பேருக்கு சில பரிகாரம் வேலை செய்யும், சில பேருக்கு சில பரிகாரம் வேலை செய்யாது. அப்போ யாருக்கு எந்த விஷயத்தை செஞ்சோம்னா சக்ஸஸ் ஆகுங்கிறத அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். அதுக்கு நல்ல டீப்பாக ரிசர்ச் பண்ணணும் ஒரு ஜாதகத்தை. அதுக்காக அதெல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணாமையே ஒருத்தருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எது பெஸ்ட்டு கலர், எந்த கலர் ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு லக்கியாக வேலை செய்யும், அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியும், எந்த நம்பரை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடலாம், எந்த மாதிரி ஜீவ சமாதிக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும், இது அத்தனை விவரங்களையும் ஒரே அப்ளிகேஷனில் வர மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸ், இது மாதிரி எது போட்டாலும் அதில் ரிசல்ட்டு கொடுத்துரும். உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துக்கலாம், அதுக்கான பரிகாரங்கள் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் தசாபுக்தி கால்குலேஷன் பார்த்துக்கலாம். ஸோ நான் கிளாஸில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணணும், அந்த விஷயத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த அப்ளிகேஷன் உருவானதுக்கு ஒரு மிக முக்கியமான தூண்டுதலாக இருந்த நபர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய கிளைண்ட், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட், கோவையை சேர்ந்த திரு ராஜேஷ் கண்ணன் ஐயா அவர்கள். அவர் பெங்களூரில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனம் வச்சுருக்கார். அவர் அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கார், என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் கூட அவர் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்காரு. ஸோ அவர் அடிக்கடி சொல்லுவார், தினேஷ் இன்னும் பெட்டரான வேயில் நம்ம அஸ்ட்ராலஜி எடுத்துகிட்டு போகணும், ஜோதிடமே இல்லாமல் ஏஐ மிஷினே ஜாதகம் பார்த்து சொல்லிவிடும், அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துருச்சு.
நம்ம 1,00,000 ஜாதகம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி அந்த ஏஏ 1,00,000 ஜாதகத்தை படிக்க படிக்க என்ன ஆகும்னா ட்ரெயின் ஆகிடும். அந்த மாதிரி ஏஐயில் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா அடிக்கடி நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுவோம். அடிக்கடி பெங்களூரில் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட இனிஷியேஷன் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமான விஷயத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அப்ளிகேஷன் டிசைன் ஆகி வந்துருச்சு. இதுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடும்போது அதுக்கு தகுதியானவங்களை யாரை கூப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ நான் ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டையும் சூஸ் பண்ணும்போதும் அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும். ஸோ இப்போ புத்தகம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு படைப்பாளையை கூப்பிட்டு ரிலீஸ் பண்ணோம். எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் குழுமத்தை கூப்பிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம். பட்டமளிப்பு விழாவுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்தார். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யாரை கூப்பிட்ருக்கோம்னா யுக்தேஸ்வரர் ஐயாவை கூப்பிட்ருக்கோம். ஐயா அவர்கள் ஆன்மீக பாதையில் மிக சிறப்பான முறையில் ஆசிரமங்கள் அமைச்சு கோவையில் பல்வேறு விதமான பிரம்மாண்டமான யாகங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கடந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் நடந்துச்சு. நம்ம ஒரு யாக குண்டம் வச்சு வளர்த்துறதே கஷ்டம். ஆனால் அவங்க 3000 யாக குண்டம் வச்சு கோயம்புத்தூரில் லாஸ்ட்டாக சனி பயிற்சி பண்ணாங்க. ஒரு யாக குண்டம் 2 யாக குண்டம் இல்லை, 3000 யாக குண்டம் வச்சு பண்ணாங்க. மிக சிறப்பான முறையில் அந்த சனி பயிற்சி யாகமும் குரு பயிற்சி யாகமும் இருந்துச்சு. இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து பண்ணுற விஷயத்தை இது எப்படி டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ண முடியும்? அப்போ இந்த யாகங்கள்லாம் எப்படி பண்ணுறது? இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா, சார் யாகத்துக்கு வர முடியல, எங்களுக்கு அந்த பிரசாதம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அந்த பிரசாதத்தை கொரியர்லாம் பண்ணி விட்டாங்க ஐயா, நிறைய பேருக்கு அனுப்பியிருக்காங்க. அதை டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணணும். இப்போ நிறைய எந்திரங்கள் கொடுக்குறோம். அந்த எந்திரங்கள் எப்படி, அதை ஆப் மூலிமாவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எந்திரம் சாதகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்ளிகேஷன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ராஜேஷ் கண்ணன் சார், அவர் டெக்னிக்கலாக ரொம்ப நிறைய ஐடியாஸ், ஒரு அவுட்லுக் கொடுத்தார். இப்படிலாம் பண்ணுனா மக்களுக்கு நல்ல ரீச் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து உலக அளவில் ஒவ்வொரு துறையிலையும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் ஜோதிட துறையில் இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வர வேண்டியது இருக்குது. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இன்னும் பெஸ்ட்டாக நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ இன்புட்ஸ் ஜோதிட துறையில் இருக்குது. சார் ஒரு தடவை மீட்டிங்கில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெங்களூரில் சொன்னார், டேட்டிங் போகிறதுக்கெல்லாம் ஆப் இருக்குது தினேஷ். அது எப்படின்னா மேட்சிங் பார்த்துட்டு டேட்டிங் போவாங்களாம் யூஎஸ்லாம். மேட்சிங் பார்த்துட்டு டேட்டிங் போகிறது யூஎஸில். அதுக்கு வந்து ஒரு மேட்சிங் பார்க்குறதுக்கு 500 rupees ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆப்பை வாங்குறாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ஸை, ஜோதிடத்தை பயன்படுத்துகிறத நம்ம தமிழர்களை விட வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிறவங்க நிறையா பயன்படுத்துகிறாங்க. மேட்சிங் பார்க்குறோம், மேரேஜ் மேட்சிங் பார்க்குறோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. நாம் லைஃப்பில் நம்ம லைஃப் மிகப்பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறத அந்த அப்ளிகேஷன் மூலிமா பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்த ராஜேஷ் கண்ணன் சாரை கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவர் கையால் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முத்துகிருஷ்ணன் ஐயா, வாசி யோகி ஐயா, திண்டுக்கல், அவர்களை கெஸ்ட்டாக கூப்பிடும்போது அவங்க கெஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா, இப்போ நம்ம காம்பேரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, தைனிதாவோட பேரண்ட்ஸ் சக்திவேலன் ஐயா அவர்களும் வெங்கட்ரமண ஐயா அவர்களும் நம்முடைய குடும்ப நண்பர் தான். முத்துகிருஷ்ணன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது படித்த இளைஞர்கள் கையில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னார். நாங்களாம் படிக்காதவங்க, அந்த காலத்தில் ஜோதிடம் படித்தோம், அது வந்து இன்னும் சமுதாயத்தில் அடுத்த லெவலுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு போகணுன்னா படித்த இளைஞர்கள் கையில் போகணும் அப்படின்னு அவர் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்போ அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனால் அவர் கையால் அதை ரிலீஸ் பண்ணணும், அப்போ தான் அவருடைய விருப்பம் நிறைவேறும். அப்படிங்கிறனால அவரை கூப்பிட்ருக்கோம். அவருடைய ஜோதிட ஞானம் அதை நாம் எப்படி ஆப் வழியாக கொண்டு வரணும், நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதை படித்த இளைஞர்கள் தான் டெக்னிக்கலாக சாஃப்ட்வேர் படித்தவங்க நம்மளை மாதிரி இருக்கிறவங்கலாம் அதை ரிசர்ச் பண்ணி கொண்டு வரணும். அதனால தான் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களை இதில் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன். அடுத்து நம்முடைய முத்துக்குமார் ஐயா அவர்கள். முத்துக்குமார் ஐயாவை பற்றி திண்டுக்கல்லில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியாதவங்க யாருமே கிடையாது. மிகப்பெரிய தொழிலதிபர். அங்கு விலாஸ் பிராண்டுனா எல்லாருக்குமே தெரியும், MM மினரல்ஸ். ஐயா அவர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லாமல் ஜோதிடத்துறைக்காக நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஆன்மீகம் ஜோதிடம் அப்படின்னாலே நிறைய நன்கொடைகள் கொடுப்பது, அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறது,
நீங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்திலையும் கடந்த 10 வருடமாக நிறைய விஷயங்களை சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் 4 பேர், பிரம்மாவுக்கு எத்தனை முகம்? 4 முகம். பிரம்மாவை போல 4 பேரும் இணைந்து இந்த சஷ்டிக் அஸ்ட்ரோ ஆப்பை படைக்க போகிறார்கள். சரிங்களா? நாங்கள் படைச்சிட்டோம், அந்த படைப்பை வெளியிட போகிறாங்க. அது இன்னும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நம்முடைய சஷ்டிக் குழுமத்தின் சார்பாக இப்போது நம்முடைய அந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் செய்ய போகிறோம். அந்த அப்ளிகேஷன் பேனரை எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சஷ்டிக் அஸ்ட்ரோ அப்ளிகேஷன் ரிலீஸ் பேனரை எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஐபி மேடை கூப்பிடுவேன். மிக முக்கியமான ஒரு விஐபி ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு கூப்பிட்றேன். இப்பொழுது நம்ம சஷ்டிக் அஸ்ட்ரோ ஆப் ரிலீஸ் செய்ய போகிறோம். நம்முடைய பிரபஞ்சகுல நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சஷ்டிக் அப்ளிகேஷன் நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஆப் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான விஐபியை கூப்பிட்றேன்னு சொன்னேன். அது யாருன்னா, இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுத்த டெவலப்பர் என்னுடைய அன்பு தம்பி திரு சந்தோஷ் அவர்கள் அன்புடன் மேடை கலைக்கின்றேன். கைத்தட்டல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா உங்களோட வேலையெல்லாம் ஈஸியாக ஆக்கியிருக்கார் அவர் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு ஜாதகம் பார்க்காம ஈஸியாக ஜாதகம் பாருங்கன்னு அவர் தான் எளிமையாக்கியிருக்கார். தம்பி கொஞ்சம் முன்னாடி வாங்க. உங்கள் எல்லாருக்கும் இப்போ சந்தோஷமா? இனிமேல் ரொம்ப நேரம் ஜாதகத்தை பார்த்து கஷ்டப்பட தேவையில்லை சார். அப்ளிகேஷன் போட்ட அடுத்த ஒரு செகண்டில் உங்களுக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, எந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஒத்து வரும், எந்த ஜீவசமாதிக்கு போகலாம், எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். சரிங்களா? அத்தனை விஷயங்களையும் மிக சிறப்பாக அதை அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கார். இந்த அப்ளிகேஷன் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. நாம் என்ன மைண்டில் கால்குலேட் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை ஒரு டெவலப்பர் புரிந்து கொண்டு அதை அவுட்புட்டாக வெளியில் கொண்டு வரணும். ஜாதகம் பார்த்து சொல்கிறது ஈஸி, அதை கால்குலேட்டிவாக அந்த கோடிங் கொடுக்கணும். நான் வந்து ஒரு பரிகாரம் கொடுத்தேன். நான் ஒரு பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னால அந்த கோடிங் பற்றி எனக்கு பேசிக் நாலேஜ் இருக்கிறனால அவரோட கோடிங் பேஜை ஓப்பன் பண்ணி காமிச்சார். ஒரு சின்ன லாஜிக் தான். ஒரு ஜாதகத்துக்கு வந்து கர்ணநாதனுடைய கோயிலுக்கு நீங்கள் இதை கொடுக்கணும், இது டிஸ்பிளே ஆகணும், இந்த மாதிரி ஒரு கிரகம் வலிமையாக இருக்குது டிஸ்பிளே பண்ணணும், நான் ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்காக அவர் அடித்த கோடிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 லைன் கோடிங் அடிச்சிருக்கார். 5000 லைன்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே 5000 லைன், 500 லைன், 1000 லைன், 10,000 லைன் போய்கிட்டே இருக்கும் கோடிங். அதை நான் சொன்னேன், எப்படி தான் உன் கண்ணு வேலை செய்யுது, எப்படி தான் உன் கை வேலை செய்யுது. அவன் சொல்லுவான், எப்படி சார் உங்கள் மூளை வேலை செய்யுது, நீங்கள் புதுசாக டெக்னாலஜி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, டெக்னிக் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவனே ஒரு கட்டத்தில் சொல்லிட்டான், அண்ணா போதும்ண்ணா, இதோட முடிச்சுக்கலாங்கண்ணா, அடுத்த லெவல் அப்டேட் பண்ணிக்கலாங்கண்ணா அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சோம். கிட்டத்தட்ட கடந்த 1 வருடமாக அதுக்கான வேலைகளை செய்து இந்த ஆப்பை வந்து மிக சிறப்பான முறையில் நமக்கு வெளியீடு பண்ணுவதற்காக டெக்னிக்கலாக நமக்கு ஹெல்ப் பண்ண டெவலப்பர் சக்தி சந்தோஷ் அவர்களை இந்த தருணத்தில் பாராட்டியே ஆகணும். அவர்களுக்கு நம்முடைய சஷ்டிக் அப்ளிகேஷன் சார்பாக மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணோன்னா, அப்ளிகேஷன் பண்ணுறது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பொதுவாக அப்ளிகேஷன் அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கம், 3ஆம் பாவம், ராகு, இதோடைய தொடர்பு வரும்.
அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், கம்முன்னு நம்ம அப்ளிகேஷன் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம்ல, அஸ்ட்ராலஜி படித்தவங்களெல்லாம் அவங்களுக்கு வேலைக்கு எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ரிலீஸ் மட்டும் பண்ணலை. சஸ்டிக் அப்ளிகேஷன்னு நம்முடைய குழுமத்தில் இன்னொரு புதிய நிறுவனமும் இன்னையிலேருந்து தொடங்கியிருக்கோம். இதன் மூலமாக ஜோதிடர்கள் யார் வேணாலும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வேணும்னா அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுப்போம். ஜோதிடம் இல்லாமல் மற்ற எந்த பிஸ்னஸை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜோதிடத்தோட கம்பைன் பண்ண மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு இருக்கோம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு என்ன சிம்பிள்ஸ் பயன்படுத்தலாம், என்ன லோகோ பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான குறியீடுகள் பயன்படுத்தலாம் சக்ஸஸ் ஆகும், எந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எந்த டைமில் போட்டால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த ஆப்பில் வந்து ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட்ஸாக பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளானிங்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நம்முடைய சந்தோஷ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். மேடையில் அமர்ந்துள்ள நம்முடைய ஜோதிட பெரியோர்கள், குருமார்கள், ராஜேஷ் கண்ணன் மாதிரி சார் மாதிரி 25 வருஷம் ஐடி துறையில் இருக்கக்கூடிய அனுபவசாலிகள்லாம் நமக்கு எப்போதுமே வழிகாட்டியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான இந்த நல்ல விஷயத்தில் இந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் செய்து கொடுத்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ அவங்க வந்து நம்முடைய அப்ளிகேஷனை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சிறப்புரையாற்றுவார்கள். முதலாவதாக நம்முடைய யுக்தேஸ்வர சாமியாய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை, கண்ணில் நல்ல குதுரும் கழுமள வளநக, பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய நம. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இல்லையா? அதாவது ஜாதகமாக பார்க்குறது அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம எப்படி இருக்க போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி இருக்கும், ஒரு பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே நிறைய பேர் எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க அல்லது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போது உங்களை நோக்கி வர்ற நபர்களும் எப்படி இருப்பாங்க, இவர் என்ன சொல்ல போகிறாரு, நல்ல விஷயம் ஏதாவது சொல்லிட மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை நோக்கி வருவாங்க. அதாவது என்ன, இந்த உலகத்தில் எத்தனையோ வல்லரசு நாடுகள் எல்லாமே இருக்குது இல்லையா? இருந்தாலும் இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகள் எல்லாம் ஒரு 3 பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது 2 பேர் பைத்தியக்காரங்க. என்ன காரணம்? டிப்ரெஷன் மாத்திரை எடுத்துக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா அவங்க விஷயத்தை வெளியே சொல்கிறதுக்கோ அவங்க பிரச்சனைகளை சொல்கிறது கேட்குறது கூட ஆட்கள் கிடையாது. ஆனால் இந்தியா மாதிரியான பாரம்பரியமான நாட்டில் நம்ம சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனைனா அடுத்தது என்னங்க பண்ணுவோம், முதல்ல போய் ஒரு நல்ல ஜோதிடரை நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நேராக அங்கே வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல விஷயங்களை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். ஒன்றும் கவலைப்படாதப்பா, கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடுங்கிற 4 நல்ல வார்த்தையை கேட்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அப்போ இன்னொரு 6 மாதம் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படி அவங்க நினைக்கும் போது எப்படிங்க இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ள வரும், வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தொழிலாவோ இல்லை சேவையாவோ கையில் எடுத்திருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சிட்ருக்கீங்க. சரியா? மிகப்பெரிய சேவையை செஞ்சிட்ருக்கீங்க. அதனால தான் அந்த மற்ற வளர்ந்த நாடுகளை விட பல கோடி மக்கள் இருந்தாலும் இந்தியாவினுடைய டிப்ரெஷன் ரேட் என்னது 0.6% கீழே தான் இருக்குது.
சரிங்களா? அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய சேவைகளும் ஆன்மீகம் இன்னும் நம்ம நாட்டில் தொடர்ந்து வலுவாக வளர்ந்துட்டு இருக்கிறது தான் காரணம், சரிங்களா? அப்போது நம்மளுடைய தினேஷும் அவங்களுடைய டீமும் ரொம்ப அற்புதமான வேலைகள் செய்கிறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறதுல டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ ஆப் மூலிமா என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக அதை போட்டாவே எல்லாமே வந்துடும். அப்படிங்கிறப்ப இன்னும் என்ன பண்ணலாம், நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உங்களுடைய சேவைகளை தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல சொக்கநாதர் மீனாட்சியை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சிவாய. அடுத்ததாக பெங்களூரை சேர்ந்த ஐடி கம்பெனி கன்சல்டன்ட் ராஜேஷ் கண்ணன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 30 வருஷமாக சாஃப்ட்வேரில் இருக்கேங்க. அதில் ஒரு 20 வருஷமாக கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இன்னொரு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமரே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது 10 வருஷம் கழித்து தான் தெரியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டெக்னாலஜியே சாஃப்ட்வேரே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஏஐ எம்எல் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நான் முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி தினேஷ் அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, இது அஸ்ட்ராலஜர்களுக்கும் அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் வந்துடும். ஏன்னா எல்லாமே ஆப்பில் கூடிய சீக்கிரம் வந்துடும். அதுவும் டெக்னாலஜி முன்னேற காரணத்தினால நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்களோ அதை அப்ளிகேஷன் மூலமாகவே எல்லோரும் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு வாட்ஸ்அப் மாதிரி, ஒரு ஃபேஸ்புக் மாதிரி. ஸோ அஸ்ட்ராலஜி அப்ளிகேஷன் வெகு விரைவில் வந்துடும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முதல் அடியாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனில் தான் ஆரம்பித்தோம். ஸோ அது ஒரு ஆப்பாக இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அதுக்கு சாஸ்திக் குழுமத்திற்கும் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜேஷ் கண்ணன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். யுகங்கள் தோறும் தர்மங்கள் மாறும், காலங்கள் தோறும் நியாயங்கள் மாறும் என்ற ஒரு இது இருக்குது. அதன் பிரகாரம் ஒரு காலத்தில் இருக்கிறது இன்னொரு காலத்துக்கு ஒத்து வராது. ஜோதிடம்லாம் அந்த காலத்தில் நிறைய கணித முறைகள் தெரியாத ஜோதிடர்கள் தான் நிறையா இருப்பாங்க. ஒரு குரு மூலிமா அதை செவி வழியாக கேட்டு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய கணித முறைகள் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள பழைய ஜோதிடர்களுக்கு தெரியாது, கணக்கு தெரியாது. வெறும் சில சூசுமங்களை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க. அதில் துருவ கணிதம் அதையெல்லாம் போட்டு சில ஜனங்களை கவர் பண்ணுறதுக்காக, சில தொழிலுக்காக, காசுக்காக செஞ்சாங்க. இன்றைக்கி இந்த விஞ்ஞான அறிவு வந்துருச்சு. நிறைய விஷயங்களை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. ஒரு அஷ்டவர்க்கம் கணிக்கணும்னா 5-6 மணி நேரம் ஆகும். புளியங்கொட்டையை வச்சு தான் கணக்கு பண்ணணும். அப்படியெல்லாம் இருந்தது. இன்றைக்கி விஞ்ஞானம் காலம் வந்ததுனால நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி உள்ளவங்க இந்த அறிவை சார்ந்து எடுக்கும்போது ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் கூட பழைய ஜோதிடம் தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க நிறையா கேதர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பெரிய விஷயம். இந்த விஷயம் முத்துகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக திண்டுக்கல் முத்துக்குமார் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அதாவது நம்ம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு மனிதன் புரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த பிறவி எடுத்தோம், என்ன பண்ண போகிறோம், இனி எப்படி இருக்க போகிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் ஜோதிடம் கற்றுக்கணும். நல்ல குருமார்கள்ட்ட அருமையான ஆசீர்வாதங்கள் வாங்கி நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை நம்மளே ட்ராவல் பண்ணணும் அவங்க ஆசீர்வாதத்தில். அப்போ புரிதல் தான் இதில் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறோம், அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்துடும்.
அப்போ அதை ஒன்று நம்ம சரி பண்ணிக்கலாம், இல்லை மருந்து மாத்திரைகளில் சரி பண்ணிக்கலாம். அப்போ நம்மளாக சரி பண்ணுறது ஒன்று, மாத்திரைகள் மூலியமாக சரி பண்ணுறது ஒன்று. இதை எல்லாமே ஐயா அவங்க வந்து அதை அருமையான ஆப் வடிவத்தில் அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் ஐயாவுக்கு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம பாசிட்டிவாகவே வரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், இந்த லோகமும் சேமமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பாடுபடணும். ரொம்ப நன்றி, வணக்கம். முத்துக்குமரை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தற்போது சஷ்டிக் ஆப்பை நமக்கு திறந்து வைத்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நமது பிரபஞ்ச குழு நிர்வாகிகளும் சஷ்டிக் குடும்ப தலைவரும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். முதலில் மகா ஸ்ரீ ஸ்ரீ யுக்தேஸ்வர சுவாமிகள் அவர்களுக்கு நமது நிறுவன தலைவர் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக திரு ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு நமது பிரபஞ்ச குழு துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜா அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக திரு வாசியோகி திண்டுக்கலை சேர்ந்த வாசியோகி திரு ஸ்ரீ முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பிரபஞ்ச குழு ஒருங்கிணைப்பாளர் திரு நந்தகுமார் அவர்கள் சிறப்பு செய்வார். எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள். அடுத்ததாக MM மினரல்ஸ் திண்டுக்கலை சேர்ந்த திரு V முத்துக்குமார் அவர்களுக்கு நமது பிரபஞ்ச குழு நிர்வாகி சதயம் சண்முகராஜா அவர்கள் சிறப்பு செய்வார். நமது சஷ்டிக் ஆப் வெளியிட்ட சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அவர்களுக்கு சிறப்பு செய்த நம் சஷ்டிக் குழும நிறுவனர்களுக்கும் பிரபஞ்ச குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. ஸ்டால் நம்பர் 4ல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டெவலப்பர். அதுக்கப்புறம் ஓய்வு நேரத்தில் அது லீடில் சொல்லுவாங்கன்னு சொல்லிவிடுங்க. ஆப் ஸ்டால் 4ல் அப்புறம் மேட்ரிமோனி. அனைவரும் கவனத்திற்கு. தற்போது சிறிது நேரத்திற்கு முன்பாக நம்ம சஷ்டிக் ஆப் வந்து வெளியிட்டோம். இதை பற்றின விவரங்களை, இதை பற்றிய அனைத்து விவரங்களையும் அந்த ஏப்பை நிறுவின திரு சந்தோஷ்குமார் அவர்கள் சஷ்டிக் குடும்ப விழாவில் உள்ளமைப்பில் கட்டமைப்பில் உள்ள ஆப் ஸ்டால் நம்பர் 4ல் அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
ஒரு ஓய்வு நேரத்தில் அந்த சஷ்டிக் ஆப்பை பற்றி நமக்கு இங்கே சிறப்பான காணொளியும் காண்பிக்கப்படும். ஏப்பை பற்றி எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாலில் போய் அவரை பார்த்து பேசிக்கோங்க. நன்றி. சஷ்டிக் ஏப் பற்றிய விளக்கம் திரு சந்தோஷ் அவர்கள் நம் முன்னால் சஷ்டிக் ஏப்பை பற்றி விரிவான விளக்கங்களை அளிப்பார். நன்றி. ஸோ சஷ்டிக் அஸ்ட்ரோ ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா லைக் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து இந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்க்கணும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு சஷ்டிக் அஸ்ட்ரோ ஆப்புன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் ஒன்ஸ் அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இட்ஸ் ஓப்பன் அப்படின்னு காமிக்குது. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ண வாட்டி நான் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து வரேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். எல்லாருமே வந்துட்டு யாருமே சைன்இன் பண்ணியிருக்க மாட்டீங்க, எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸில் வந்துட்டு ஜஸ்ட் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த இடத்துல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அட்ரஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ அண்ட் தென் என்னோடய நேம் சந்தோஷ் அப்படிங்கிறத நான் ஃபில் பண்ணுறேன். தென் என்னோடய மொபைல் நம்பர் வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து ஓகே மேம், என்னோடய மொபைல் நம்பர் வந்து அகைன் வந்து அதில் ஃபில் பண்ணிங்கன்னா கூகுள் சைன்இன்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலில் எந்த மெயில் ஐடி சிங்க் ஆகிருக்கோ அந்த மெயில் ஐடி பாப்அப் வரும். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச மெயில் ஐடியை வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கரெக்டாக சிங்க் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் அந்த மாதிரி சப்மிட்டுங்கிற ஓகேங்க. SASTIK சஷ்டிக் ஸ்வஸ்டிக் இல்லை சஷ்டிக் SASTIK. ஸோ தென் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மேம் கிடைச்சதுங்களா? ஓகே, ஸோ இதோட மெயின் திங் என்ன அப்படின்னா மொத்தம் இதில் வந்து ஹோரோஸ்கோப், இ-ஸ்டோர், வீடியோஸ், கன்சல்டேஷன் அண்ட் கம்யூனிட்டி சாட், இந்த 5 கேட்டகரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன். இப்போ சார்கிட்ட யாராவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா ஸோ சாரோட பிஸி ஷெடியூலில் லைக் நீங்கள் கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படிங்கிற நீட் இல்லை. ஸோ நம்மளோட ஆப் வழியாகவே உள்ளே போயிட்டு கன்சல்டேஷன் போனீங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு எந்த டேட்டில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து எந்த டைமில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக கன்சல்டேஷன் வேணுமா, வீடியோ கன்சல்டேஷன் வேணுமா, இல்லை எமர்ஜென்சி கன்சல்டேஷன் வேணுமா, ஸோ இந்த மாதிரி என்ன கன்சல்டேஷன் வேணாலும் இந்த ஆப் வழியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கன்சல்டேஷனுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து விஐபி வீடியோ கால் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதிலே வெயிட்டிங் டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், 10 days அப்படின்னு வந்துடும். ஸோ 10 daysக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து கன்சல்டேஷனுக்கான ஆப்பு. ஒன்ஸ் நீங்கள் அந்த டைமில் சார்கிட்ட புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த டேட் அன்றைக்கி உங்களுக்கு அவங்களே கால் பண்ணிடுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது இனிமேல் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் ஆப் வழியாக. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இ-ஸ்டோர்னு ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போது இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஓயா மாதிரி பிரசாதம், காசிக்கு போயிட்டு வர பிரசாதம், அதுக்கப்புறமேட்டு ஜெம் ஸ்டோன்ஸ்,
அவங்களுக்கு பிடிச்ச எந்திரம் தந்திரம் லைக் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்துட்டு டிஸ்கவுண்ட் எல்லாமே அப்ளிகபிள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு அவங்களே பார்சல் பண்ணிடுவாங்க. அது எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு 2 ப்ராடக்ட் போட்டிருக்கோம். ஸோ எந்திரம் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதோட சைஸை பொறுத்து அதோட ரேட் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு செக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்மரி பேஜ் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கண்ட்ரி எல்லாமே கொடுத்து உங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் ஃபோன்லேருந்தே பே பண்ணிக்கலாம். ஸோ யாருமே வந்து அவங்களுக்கு கால் பண்ணி ஜிபே பண்ணணும் அப்படிங்கிற நீட்லாம் இல்லை. டைரெக்டாக ஃபோன்லேருந்தே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட் அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி வந்துடும். இந்த நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ செக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஸோ இதில் சார் எடுக்கிற ஃப்ரீ வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து ஃப்ரீ வீடியோஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவர் எடுத்த ஃப்ரீ வீடியோஸ் கிளாஸஸ் இது எல்லாமே பார்த்துக்கலாம். தென் அகெயின் ப்ரீமியம் வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம டிவி ரீசார்ஜ் மாதிரி. ஸோ இந்த ப்ரீமியம் வீடியோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மணி அட்ராக்ஷன் ஒரு கிளாஸ் போட்டிருக்காரு. ஸோ இந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸ்க்குள்ளே இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். மணி அட்ராக்ஷன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்னால் இப்போ நம்ம ஸ்பாட்டிஃபைல கேட்குற மாதிரி எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜி பாடல்கள், அந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே வந்துட்டு 1 மந்த்துக்கு 300 ருபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1 மந்த் முடிகிற வரைக்கும் அதுக்குள்ளே எத்தனை வீடியோ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக டிவி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜி கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 நாள் கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த 30 நாள் கிளாஸையுமே வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபா போட்டிருக்கு 30 நாள் கிளாஸையுமே. உங்களால் அந்த ஈவெண்ட்டில் 30 நாளுமே கலந்துக்க முடியாது. ஓகே. ஸோ ஸோ 30 நாள் கிளாஸ் யாராலையுமே அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்மளோட ஆப்பில் வந்துட்டு நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து அதுக்குள்ளே இருக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 30 வீடியோஸ் இருக்குது. ஸோ 30 வீடியோஸும் லைஃப் லாங் வந்து நம்ம எப்போ வேணாலும் பார்த்து நம்ம அதை கற்றுக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இந்த ஆப்பு. ஸோ ஆன்லைன் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, வீடியோஸை போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை போஸ்ட் பண்ணதை குழந்தைங்க பார்ப்பாங்க. ஃபீஸ் வந்து ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கும், இங்கே நம்ம வாங்கிக்கிறோம். அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். தென் அகெயின் வந்து லைவ். இந்த லைவ் எதுக்கு அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து அடுத்த வாரம் வந்து திடீர்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, மணி அட்ராக்ஷன் கிளாஸ், வாழ்வியல் பரிகாரம் கிளாஸ், இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த லைவுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டோம், ஆப் வழியாகவே கட்டிட்டோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கிளாஸ் வந்து வந்துடும். ஸோ ஒரு பேமெண்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ அஸ்ட்ராலஜி கிளாஸ்ன்னு இருக்குது, பே 500ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோன்லேருந்தே மொபைல் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு நான் கார்டு வழியாக தான் பே பண்ணணும் அப்படின்னா நான் கார்டு வழியாகவும் பே பண்ணிக்கலாம், யூபிஐ ஐடி மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம், இல்லை வந்து இஎம்ஐ வழியாகவும் பே பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷனும் எனேபிள் கொடுத்துருக்கோம். இப்போ 5000 ரூபா எங்களால் ஒரே டைமில் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வழியாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். இது வழியாக நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க என்ன வீடியோஸ் வேணாலும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், அந்த ஹோரோஸ்கோப் தான். ஸோ ஹோரோஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு என்னோடய ஜாதகமே எடுக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ சார்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ இந்த சார்ட் வந்து யார் வேணாலும் பணம் கட்டியிருந்தாலும் கட்டலினாலும் யார் வேணாலும் அவங்களோட ஜாதகத்தை போட்டு சார்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பஞ்சாங்கம் பார்த்துக்கலாம். ஸோ பஞ்சாங்கம்ங்கிறதுல நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகி, அவயோகி, முடக்கு, வீடு, இது எல்லாமே வந்துடும் அந்த சார்ட். இந்த டீட்டெயில்ஸில் வந்து அவயோகி யார், யோகி யார்,
அவயோகி நட்சத்திரம் என்ன, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். இதுவுமே ஃப்ரீ தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தசாபுக்தி, இப்போ எனக்கு கரண்ட்டாக என்ன தசாபுக்தி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு இதுவும் ஃப்ரீ தான். தசாபுக்தி அந்தரம் வரைக்கும் பார்த்துக்கலாம், இதுவும் ஃப்ரீ தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளானட்ரி பொசிஷன்ஸ், இப்போது நம்மளோட ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, என்ன பாகையில் இருக்குது, இது எல்லாமே ஃப்ரீ தான். இதில் அமௌண்ட்டுங்கிறது எங்கே வருது அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் தான் வரும். இல்லை மொத்தம் 3 செக்ஷன் தான் இருக்குது. கஸ்டமர் ரிப்போர்ட், ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட், ஜென்ரல் ரெமடிஸ். ஸோ ஜென்ரல் ரெமடிஸுங்கிறது உங்களோட வாழ்வியல் பரிகாரம் புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு புகழ் வரணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஜென்ரல் ரெமடிஸில் புகழ், மன நிம்மதி, குணம், மூளை, இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசு. வாழ்வியல் பரிகாரத்தில் இருக்க புக்கில் இருக்க அத்தனை விஷயமும் இதில் இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு வந்து சித்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அடிவயிறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோ அந்த பரிகாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேஷனாக வந்துட்டு நம்ம புக்கில் நடக்கிற மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கும். அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஆப்போட அதிகபட்ச விஷயமே இந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் தான். இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ உங்களோட ஜாதகம் வந்து காசி ஜாதகம் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் பண்ணி சொல்லிடும். ஸோ உங்களோட ஜாதகம் காசி ஜாதகம், இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நபர் எல்லாமே வந்து அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். இன்கேஸ் காசி ஜாதகம் உங்களோட ஜாதகம் காசி ஜாதகம் இல்லை அப்படின்னா இந்த படத்துக்கு பதிலாக வேறு ஒரு இமேஜ் வரும். ஸோ இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை போய் பார்த்துருவோம். இதுதான் இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட். ஸோ இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான நிறம், அதிர்ஷ்டமான ரத்தினம், சாப்பிட வேண்டிய உணவுகள், வணங்க வேண்டிய தெய்வம், ஒத்துவரும் நட்சத்திரங்கள், ஒத்துவரும் இருப்பிடம், பயன்படுத்த வேண்டிய நட்சத்திர குறியீடுகள், வணங்க வேண்டிய ஜீவ சமாதி. இது ஒரு செக்ஷன். இதை வந்து யாருக்கு வேணாலும் அப்படியே டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம், அப்படியே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடுத்து என்ன வரும் அப்படின்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். இப்போது நீங்களே அஸ்ட்ராலஜராக இருப்பீங்க, நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா வைநாசிக நட்சத்திரம் என்ன, இந்து லக்னம் என்ன, லக்ன புள்ளியோட நட்சத்திரம் என்ன, எந்தெந்த கிரகம் வக்ரம் ஆகிருக்கு, புஷ்கர நவாம்சத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது, வர்க்கோத்தம கிரகம் என்ன, குறைவான பாகை அதிகமான பாகை உள்ள கிரகம் என்ன, வலிமையான கிரகம் என்ன, வலிமை குறைவான கிரகம் என்ன. இந்த வலிமையான குறைவான கிரகம் இதெல்லாம் வந்து அவர் ஒரு 15 ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதுபடி ஆட்டோமேஷனாகவே கால்குலேட் ஆயிரும். ஒருத்தங்க ஜாதகத்தை ஓப்பன் பண்ணிங்கனாலே வலிமை குறைவான கிரகம், வலிமை அதிகமான கிரகம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். இல்லை கிரக பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை. முக்கியமாக உங்ககிட்ட ஒருத்தங்க வராங்க, எனக்கு இப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் கோச்சாரத்தையும் புத்தியையும் பார்த்து தான் சொல்லுவீங்க. அப்போது இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புத்திநாதன் எங்கே நிற்கிறாரு, புத்திநாதன் வந்து சொந்த பாவகம் எது, புத்திநாதன் நட்சத்திரம் நின்ற பாவகம் எது, அதே மாதிரி கோச்சார குரு, கோச்சார சனி, ராகு, கேது எல்லாருமே எந்த பாவகத்தோட சம்மந்தப்பட்டு இருக்காங்க, எந்த பாவகம் வந்து உங்களுக்கு இப்போ இயல்பாக நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் சார்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே பரிகார கோவில்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திதிகளோட கோவில்கள் என்னென்ன இருக்குது, கரணத்தோட கோவில்கள் நீங்கள் எங்கே போகணும்,
யோகி அவயோகி கோவில்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். இது என்னோட ஜாதகத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஜாதகம் ஃபீட் பண்ணாலும் அது ஆட்டோமேஷனாக சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட பெஸ்ட் ஃபியூச்சர். இதோட லிங்க் வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா, நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சஸ்டிக் SASTIK சஸ்டிக் ASTRO அஸ்ட்ரோ ஆப் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் மெயில் வழியாக நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த வாட்டி ஒவ்வொரு செக்ஷனுக்குமே அதுவே உங்களை பணம் கேட்கும். அந்த பணத்தை வந்துட்டு உங்களோட மொபைல்லேருந்தே நீங்கள் கட்டிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேஷனாக வந்துட்டு அது ஆக்டிவேஷன் ஆயிரும். ஸோ ஸ்டாலில் அங்கே வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அங்கே கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஆப்லேயே உங்களாலேயே ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண கற்றுக்க தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. மிகச்சிறந்த முறையில் அப்ளிகேஷனை பற்றி விரிவாக உரையாடித்த திரு சந்தோஷ் அவர்களுக்கு மிகவும் நன்றி.